பணம் சேரணும். நம்ம எல்லாருமே அதுக்காக தான் ஓடுறோம். என்னதான் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி ஓடிட்டு இருக்கோம்னா, அது பணம் தான். இந்த பணம் சேரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கண்டிப்பா. அருமையான கேள்வி. குரு வாழ்க குருவே துணை. எப்படின்னா, பணம் பரஸ்தானம்னு ஒரு ஸ்தானம் இருக்கு நம்ம ஜாதகத்துல. 2, 5, 8, 11 தான் பணபரஸ்தானம். இந்த பணபரஸ்தானத்துல நம்ம வந்து நம்மளுடைய 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போனான். அதாவது 5ஆம் அதிபதியோடு போனான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 5ஆம் அதிபதியா இருந்தா நமக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டத்த குடுக்குற 5ஆம் அதிபதி. அப்ப 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி மேல போனா கண்டிப்பா பணம் வரும். பணம் எப்போ வரும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா பக்கத்துல உள்ள ஜோசியரை போய் பார்த்து, ஜாதகத்த குடுத்து இந்த காலகட்டத்துல பணம் வருதுன்னா, அத யூஸ் பண்ணிக்கணும் நீங்க. அதை அசால்ட்டா விட்டு அப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. அந்த மாரி அத அசால்ட்டா விட்டுட்டீங்கன்னா, அது பிரேக் தான். அடுத்து பிரேக் தான். அதே மாதிரி 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 8ஆம் அதிபதினா எல்லாரும் பிரச்சனைன்னு நினைப்பாங்க, வாக்குவாதம் நினைப்பாங்க, ஸ்டேஷன் நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. 8ல் ஒரு புதையல் இருக்குது. சரிங்களா? அந்த 8ஆம் அதிபதி மேல போச்சுன்னா, ஒண்ணும் இல்ல போன வருஷத்துல ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்தாரு என்கிட்ட. இந்த குரு வந்து அவங்களுக்கு 8 புதன் மேல போகுது. அவங்களுக்கு புதன் 8ல் இருக்குது. விருச்சிக லக்னக்காரரு. கண்டிப்பா உங்களுக்கு அவர் 8ல வருது அதாவது குரு 8ல வருது, எனக்கு உடல் உபாதை தந்துருமான்னு தான் கேட்கறக்கு வந்தாரு. கண்டிப்பா கிடையாது. ஒரு ஜோதிடர், நல்ல ஜோதிடர். அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு ஜோதிடத்து மூலமா பணம் வரும் அப்படின்னு. இங்க உடுமலைப்பேட்டையில தான் பூலவாடியில பக்கத்துல ஒரு ஆபீஸ் போட்டு மிகப்பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீங்க சொல்லி நான் நம்பவே இல்ல. இருந்தாலும் ஆபீஸ் போடலான்னு போட்டேன். அது மாதிரி 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி மேல் போகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி எதிர்பார்க்காத பணம் வரும். 11ஆம் அதிபதி மேல போகும்போது இந்த பணபரஸ்தானம் 2, 5, 8, 11 இதைய வந்து நீங்க வந்து யாரா இருந்தாலும் பக்கத்துல உள்ள ஜோசியர்கிட்ட போய் பார்த்து, நம்மளுடைய ஜாதகத்துல எந்த 2ஆம் அதிபதி எப்பப்ப வரும், திசை அதிக காலம் போகும், புத்தி கொஞ்ச காலம் போகும், அந்தரம் கொஞ்ச காலம் போகும், சூட்சமும் கொஞ்ச காலம் போகும். இந்த அந்தரமும் சூட்சமும் 12 நாள் 15 நாள்லயே மிகப்பெரிய வேலையை செஞ்சிடும். உங்களுக்கு தெரியுங்களா? கல்யாணம் கூடாதவங்களுக்கு கூடி வச்சிரும், தொழில் அமையாதவங்களுக்கு தொழில் அமைச்சு வச்சிரும், லாட்டரி அடிக்காதவங்களுக்கு லாட்டரி அடிச்சு வச்சிரும். நிறைய பெரிய ஒரு கொடுத்த பணம் இப்ப நான் ஒருத்தர்கிட்ட ஒரு 1 லட்சம் 2 லட்ச ரூபா கொடுக்கணும், அது வரவே வராதுன்னு நான் நினைப்பேன். அது வந்து அவங்களா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது 2, 5, 8, 10, 11 பணபரஸ்தானத்துல கண்டிப்பா நடக்கும். இந்த மாதிரி பணபரஸ்தானத்தை அவங்க யூஸ் பண்ணுனாங்கன்னா, இப்ப ஜோதிடம் கத்துக்கிட்டவங்களுக்கு இது தெரியும். பொதுமக்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது தானே. அதனால பக்கத்துல உள்ள ஜோசியரை கான்டாக்ட் பண்ணி அவங்க இது எப்பப்ப எங்களுக்கு பணம் வரும் அப்படின்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கணும். ஒரு 10 ரூபா போட்டா ஒரு 30 ரூபா வருது அப்படின்னா, இன்வெஸ்ட் 10 ரூபா போடுறாங்க, நீங்க ஒரு 30 ரூபா வரும்னா அந்த காலகட்டத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கணும்.